அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நாள் 10, அதுக்குள்ளே 10 நாள் முடிஞ்சிச்சு. ஜிம்மில் நமக்கு இன்றைக்கி லேட்டு தான். நான் எப்போல்லாம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு மனசுலேயே ஒரு டவுட்டாகவே இருக்கும் மக்களே. நான் இதை கரெக்டாக தான் பண்ணுறேனான்னு சொல்லிட்டு நானும் பிகினர் தான், ஒரு 3 மந்த்ஸாக தான் போகிறேன். இந்த ஒர்க் அவுட் நேம் பார்த்தீங்கன்னா கேபிள் ஹிப் ரிங் லேட்ரோ. நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. அப்படியே ட்ரைசப்க்கு 2 வேரியேஷனை போட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே நாள் ஜும்மா ப்ரேயர் இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு. ஜும்மா ப்ரேயர்னால் வீடியோ எடுக்க முடியல மக்களே, கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு டவுட் கேட்டிருந்தான். நீ என்னடா கேலரிஸ் டெஃபிசிட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்டிருந்தான். இல்லைடா, நான் வந்து மசில் கெயினில் தான் இருக்கேன், எனக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஜிம் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறான் போல். ஆப்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல கேட்டிருந்தான். எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிவிட்டு தூங்க போயாச்சு மக்களே. எழுந்திரிச்சு அசல் சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊற வச்சிருந்த சுண்டல் அப்படியே இருந்துச்சு. வீட்டில் ஒரு திட்டினாங்க. சரி, அப்படியே போய் நம்ம பொரியை சாப்பிட்டுட்டு ஒரு ஷேக் போடலான்னு போயிட்ட மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து ஷேக் அடிக்கிறோம். வெறும் ரெட் பனானா ஷேக் தான் மக்களே. அதை போட்டு குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிறதே ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஃபோன் ஆன் பண்ணி வச்சா டாக்லாம் ஃபோனை சாப்பிட வருது மக்களே. அதை துரத்துட்டு போகிற அவசரத்தில் பாட்டிகிட்ட கொடுக்குறதே மறந்துட்டு போயிட்டேன். திரும்ப வீட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிகிட்ட கொடுத்துட்டு வர வழியில் ஆடிப்பட்டனில் ஒரு பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வீடியோ பார்த்துட்டு டூ டூ லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நாளை முடிச்சுக்கிறேன் மக்களே.